தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோயில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் தொடக்கமாக நடைபெற்ற கொடியேற்ற விழாவை ஒட்டி கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள விநாயகர் கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும், பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜனவரி 26ஆம் தேதியன்று திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் திருவிழாவும் 10ஆம் திருநாளான பிப்ரவரி 1ஆம் தேதியன்று நெல்லை சிந்து பூந்துரை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தைப்பூச தீர்த்தவாரி மண்டபத்திற்கு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 11ஆம் நாளான பிப்ரவரி 2ஆம் தேதியன்று சௌந்தர சபையில் நடராஜ பெருமான் காட்சியும், 12ஆம் திருநாளான பிப்ரவரி 3ஆம் தேதியன்று நெல்லையப்பர் கோவில் வெள்ளி தெப்பத்தில் தெப்ப திருவிழாவும் நடைபெறுகிறது. 12ஆம் திருநாளான பிப்ரவரி 3ஆம் தேதி நெல்லையப்பர் கோயில் வெளி தெப்பத்தில் தெப்ப திருவிழாவும் நடைபெறுகிறது.